5K food products விவசாயிகளிடமிருந்து நேரடி கொள்முதல் செய்து இயற்கையான முறையில் பேக் செய்து அஸ்திரா கோதுமை மாவு, ஐரா கரும்பு சர்க்கரை, யாதுமாகி ராகி மாவு, நம்ம வீட்டு சாம்பார் மசாலா, அமிர்தாவரம் டீ என 5K food products அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். 5K food products for franchisee call 9159855755. எல்லாருக்கும் வணக்கம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, இது நம்ம வள்ளலாரோட கூற்று. இதன் அடிப்படையில தான் நம்ம 5K Foodcare இயங்கிட்டு இருக்கு. நான் 5K Foodcare இருந்து பிரியங்கா. இன்னைக்கு நம்ம எபிசோட்ல என்ன ரெசிபி செய்ய போறோம்ங்கறத பார்க்கலாம். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. வணக்கம் ஷெஃப். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்? இன்னைக்கு நம்ம வந்து ஹோல் வீட் ப்ராடக்ட்ல வந்து நம்ம வந்து ஒரு குக்கீஸ், வால்நட் ஹோல் வீட் குக்கீஸ் வந்து பார்க்க போறோம். ஓகே, நம்ம லாஸ்ட் எபிசோட்ல வந்து நம்ம வந்து மசாலா குக்கீஸ் பண்ணோம். அதுக்கே வந்து வியூவர்ஸ்க்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணேன். எனக்கு நிறைய லைக்ஸ் வந்துருக்கு. ஸோ நிறைய பேர் கால் கூட பண்ணி கேட்டாங்க, அந்த ரெசிபிஸ் மறுபடியும் கேட்டாங்க. ஸோ அவங்களுக்காக இன்னைக்கு மறுபடியும் ஒரு இன்னொரு டிஷ், அதுவும் வந்து நியூட்ரிஷன் டிஷ். ஓகே, குக்கீஸ் பட் வால்நட் யூஸ் பண்ணி நம்ம வந்து அது பண்ண போகிறோம். குக்கீஸ் வந்து பண்ணலான்னு ஒரு பிளான். இதுக்கு வந்து நம்ம வந்து மைதா மாவில் அதே சேம் கான்செப்ட், நம்ம ஹெல்த்தி கான்செப்ட்லேயே வந்து போய்க்கலாம் சொல்லி. ஸோ இதுக்கு நான் யூஸ் பண்ணுறது வந்து வால்நட் ஹோல் வீட் குக்கீஸ் பண்ணுறதுக்கு முதல்ல பட்டர் 115 கிராம் பட்டர் எடுத்துக்கணும். சரியா? பட்டர் வந்து எப்போதும் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ரூம் டெம்பரேச்சரில் இருந்தால் தான் நம்ம பீட் பண்ணும்போது ஈஸியாக பீட் பண்ணுவோம். எடுத்து 90 கிராம் நாட்டு சக்கரை. அதோட இப்போ வந்து நம்ம ஒரு நல்லா பிளெண்ட் ஆகிற ஒரு பீட்ரூட் இந்த பட்டர் சுகரும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த ஒரு ஸ்பூன் எடுத்து இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் வந்து இது பண்ணி விட்டுருக்கோம். ஸோ இந்த டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நல்லா பல்பியாக நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ மறுபடியும் ஒரு பீட் பண்ணிவிட்டு போதும். ஸோ இப்போ வந்து இதில் வந்து நம்ம வந்து அஸ்திரா கோதுமை மாவு வந்து ஆட் பண்ண போகிறோம். 125 கிராம். ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட். மில்க். 3 tablespoon. 3 to 5 கூட ஆட் பண்ணிக்கலாம், நல்லா சாஃப்டாக வரும். ஓகே ஓகே. இன்னொன்று ஒரு டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா கூட ஜாயின் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து வால்நட். இந்த குக்கீஸ்க்கே வந்து மெயினான இன்க்ரீடியன்ஸ் வந்து வால்நட்டு. ஸோ வால்நட் வந்து நம்ம கொஞ்சம் சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இல்லை கையில் கூட இப்போ நம்ம ஜஸ்ட்டு பிரேக் பண்ணி அப்படியே போட்டுக்கலாம். ஸோ வால்நட் நல்ல ஸ்ட்ராங்காக ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு 5லேருந்து ஒரு 4 to நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு நல்லா போட்டுருக்கோம். வால்நட் வந்து நம்ம டோஸ்ட் பண்ண தேவையில்லை. இட்ஸ் ஆல்ரெடி வந்து நல்லா கிறிஸ்பி டோஸ்ட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு. சும்மா கையிலே டோஸ்ட் இது பண்ணி விட்டால் போதும், பிரேக் பண்ணி விட்டால் போதும். ஸோ இது வந்து நம்ம இங்கே வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கரெக்டாக அந்த மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ சாஃப்ட்னஸாக இருக்குது. டஸ்டிங்க்கு வந்து தனியாக ஒரு 25 கிராம்ஸ் கோதுமை மாவு வந்து வச்சுருக்கோம். ஸோ இதை வந்து 25 கிராம்ஸு ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம அந்த கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு அது
நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். தோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 5 to 10 minutes வந்து ரெஸ்ட் கொடுத்துடணும். இது கொஞ்சம் அந்த தோவுக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கணும். ஸோ நம்ம அந்த டைமில் வந்து அவனை வந்து ப்ரீ ஹீட் டவுன் பண்ணிடலாம். ஸோ தோ வந்து ரெடி பிஸ்கெட்டுக்கு இப்போ நம்ம வந்து அவன் வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ அவன் தட் டெம்பரேச்சர் வந்து இதுக்கு வந்து 160 20 to 30 minutes வந்து இந்த வால்நட் வந்து குக் ஆகும். இப்போ இந்த தோ வந்து லைட்டாக டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஷேப் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அதே மாதிரி ஜஸ்ட் ஒரு சின்ன சின்ன பால்ஸை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு கையில் ஒரு ரப் பண்ணிவிட்டு ஒரு சாப்பிங் போர்டு எடுத்துகிட்டு அதில் ஜஸ்ட் ஒரு ஃப்ளார் டஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி கட்டர் என்ன ஷேப்பாக இருந்தாலும் சரி, ஈவன் ரவுண்ட் இருந்தாலும் பண்ணலாம், ஸ்கொயர்ட் எது வேணாலும். ஸோ இந்த மாதிரி வச்சு வால்நட் முழுசாக வைக்கணும் இல்லை, ஏன்னா வால்நட் வந்து நல்லா கொஞ்சம் பெருசாக இருந்தால் அது ஜஸ்ட் ஒரு இது பண்ணி அது மேலே ஒரு ஸ்டஃப் பண்ணிடலாம். ஸ்டஃப் பண்ணிவிட்டு அது கார்னிஷாகவும் இருக்கும், உங்களுக்கு டேஸ்ட்டும் கிடைக்கும். நீங்கள் வால்நட் டேஸ்ட் பண்ணும்போது அதை குக்கீஸ் டேஸ்ட் பண்ணும்போது வால்நட்டோட டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் நம்மளுக்கு. நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணியிருக்கோம், சின்னதாக போட்டிருக்கோம். ஸோ இதுமாரி ஸோ மறுபடியும் இந்த மாதிரி ரப் பண்ணிவிட்டு இது உங்களுக்கு ஒரு 15 to 20 pieces வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் நல்லா இருக்கலாம். ஸோ ஜஸ்ட் ரொம்ப ப்ரெஸ் பண்ணக்கூடாது, லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த கீழே வந்து மாவில் டஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நல்லா சேவ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம அப்படியே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம், பேக்கிங் ட்ரேயில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ குக்கி இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம பேக் பண்ண போகிறோம் 160 20 to 25 minutes. ஓகே. ஸோ இப்போ நம்ம குக்கீஸ் வந்து வால்நட் குக்கீஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு பிரியாங்க. ஸோ 160 degree 20 to 30 minutes வச்சு எடுத்தாச்சு. நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இதை வந்து நம்ம வந்து டைம் கொடுக்கணும் கொஞ்சம் கூல் டவுன் பண்ணுறதுக்கு. ஸோ கேர்ஃபுல்லாக ஒவ்வொரு குக்கீஸும் இருந்து ரிமூவ் பண்ணி ஸோ ஒரு 15 to 20 ஒரு 15 minutes 10 to 15 minutes வந்து நம்ம வந்து ஹீட் வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்காக அப்படியே கூல் டவுன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடலாம், டேஸ்ட் பண்ணலாம். பிறகு நம்ம வால்நட் குக்கீஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு, ஹோல் வீட் வால்நட் குக்கீஸு. ஸோ இதை டேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து வால்நட்டும் உங்களுக்கு பேலன்ஸாக இருக்கும். வால்நட்டோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி நம்மளோட சுகரோட இது அதிகமாக உங்களுக்கு பேக்கிங் யூஸ் பண்ணாமே நல்ல ஒரு என்லார்ஜ்மெண்ட் கிடைச்சிருக்கும். பேக்கிங் பவுடர் தேவையில்லை, பேக்கிங் சோடா நம்ம யூஸ் பண்ணாமே நமக்கு வந்து நல்லா ஒரு என்லார்ஜ்மெண்ட் பெரிய சைஸாக கிடைச்சிருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு, டேஸ்டா இருக்கு. வால்நட்டோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா வருது. நான் கடிக்கும் போது அது தெரியுது வால்நட் உங்களுக்கு நல்லா அந்த டேஸ்டியாக நல்லா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா வால்நட் குக்கி வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இந்த ரெசிபியை வந்து வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். வால்நட் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்கலாம், இம்யூனிட்டி இருக்குது. அதே போல் பிரெயினுக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லலாம். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட ரெசிபிஸ் அடுத்தடுத்த எபிசோடில் வரும்போது அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.